இங்க அடிச்சு அமர்ந்துருமில்ல விசில் அடிச்சு சக்காது நான் சின்னரா நடக்கும் ஐயாரி வணக்கம் கஸ்தூரி உனக்காக என் பாட்டுக்கு அப்படியே கரண்டா லைக்கானவர் இவர் ஒரு ஆள் தான். எப்படி சொல்றீங்க? ஈர்த்துட்டாரு இதுல ஈர்த்துட்டாரு. ஐயோ தடவாத இல்ல மடிப்பு கரெக்டா இருக்கணும்டா. ஆமா நடுவில் கரெக்டா இருக்கட்டும் நடுவில் இருந்தா என்ன உங்களுக்கு என்ன புருஷன் முண்டாட்டார மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியாம்மா? டயத்துக்கு தான் ஓடுது, வேற என்ன இந்த அமெரிக்கா டயத்துக்கா ஓடுது? இப்படி வந்த என்ன வாழ்க்கை பொம்பளை வாழ்க்கை அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பொம்பளையா பிறக்கிறது சும்மா இருக்கலாமியா? அப்படி சொல்லப்படாது. மாதராய் பிறந்திட மாதவங்கள் செய்திட வேண்டும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணா பிறக்கணும்னா அதுக்கே பல தவம் செய்யணுமா. அப்படி ஒரு புனிதமான பிறப்பு பெண் பிறப்பு. நீங்க சொல்றிய இவர் சொல்றாரான்னு பாத்தீங்களா? ஏன் அவருக்கு சொல்ல நினைக்கிறாரு, வார்த்தை வரமாட்டேங்குது, தொண்டை சிக்குது, அழகுல மயங்கி வார்த்தை வரமாட்டேங்குது. சரக்கு நல்ல சரக்கு 135 சரக்கா அதுதான் அப்படி வேலை செய்யுங்க. மற்றபடி மெயில்டா ஏறேன், இது ரொம்ப காட்டமா ஏறேன். ஈரக்குளம் எப்படி வெந்து போயிட முடியும்? ஆமா இப்பவே கிட்னி கல்லீரல் மத்தனாங்க எல்லாம் கம்பல்சரியா காடி அப்படி இருக்கணும். நல்லா இருக்கு. 100 வயசு வரையும் நல்லா இருக்கணும். ஆம்பளையா கூட பிறப்பலாம், பொம்பளையா ஏன் பிறக்க கூடாது? பெண்ணா பிறந்தாவே 18 20 வயசு 12 13 வயசுல வயசுக்கு வந்துடும். அதுலயும் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைய வர பிராய்லர் கோழியை திரும்பிட்டு 10 வயசுலயே புதக்குன்னு வயசுக்கு வந்துருது. 18 வயசு 20 வயசு ஆனவன நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வர்றாங்க. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்ல, டீ கலப்பதத்துல வந்து கேளுங்க, என்னைய தவிர எவனும் யோக்கியம் இல்ல, நான் தான் சுத்த விசுவாசி அப்படின்னு பொய்யா புளிகி தள்ளுறாங்க. இந்த ஆள் மாதிரி புளிகி தள்ளிவிட்டு அம்மாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறவங்க நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா நல்ல வாழ்க்கை அமையும். சரி, சிலவங்க குடிக்காரங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துறாங்க. அது உள்ளதானா குத்துறதா?
தண்ணி அடிக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணலாம், சரி கஞ்சா குடிக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணலாம், அதுவும் சரி. எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தர் மட்டும் செத்தாலும் கல்யாணம் இதை விட மோசமான ஒரு ஆள் இருக்கா? யாரு? இந்த கணேஷ் பையில போடுறாங்க பாரு, அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏண்டி? தமிழ்நாட்டுல கஞ்சா பொட்டனை கூட வாங்கிடலாம், கணேஷ் பையில வாங்க முடியல, ரைடு ஓவரா இருக்கு. அதுலயும் கணேஷ் பையில போடுற ஆளுகளை பார்த்தா ரொம்ப சோக்கா இருக்கு. எப்படி? போடுறவன் ஓட்டையை பெருசா பிடிச்சு லொவக்குன்னு ஒட்டி லொவக்குன்னு மேய்ச்சி விட்டு போக வேண்டியதானே. சிலவங்க கஞ்ச பையில இருப்பாங்க, இத்திரி கூண்டா பிச்சுக்குருவாங்க ஓட்டையை, இப்படியே கொட்டுவாங்க. கொட்டி நல்லா இந்த குழிக்குள்ள நல்லா குமிச்சுக்கிட்டு இப்படி விட்டுக்கிட்டு உருட்டு உருட்டுன்னு நசுக்கு வாங்கிடுவாங்க. நசுக்கி ஒரு கரவு சரவான உருண்டையை எடுப்பாங்க. எடுத்து ஒண்ணு மேவதோட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன், இல்லைன்னா கீவதோட பொழந்துக்கிட்டு உள்ள தள்ளுவேன். உள்ள தள்ளிவிட்டு வாயும் கொப்பளிக்கிறாங்க, இல்லை ஒரு மயிரும் கொப்பளிக்கிறாங்க. எடுவட்ட முண்டைய ராத்திரி பொண்டாட்டி பக்கத்துல படுத்து முத்தம் கொடுக்க வராங்க. ஆகி போன நாத்தமா நாரதராஜன் எப்படி எந்த பொம்பளை எல்லாம் சகிச்சு வாழ்றாங்க. சரி அது இருக்கட்டும், நாங்க உடம்பு அப்படித்தான் இருக்கு. அப்புறம் போக போக வாட பழகிடும். எங்கடி கிளம்பி போறீங்க? நாங்க ஒரு காவலுக்கு போறோமாம்மா. ஆளு சூப்பரா இருக்கே, இது ஜாக்கெட்லாம் அடையாப்பா. ஏன் ஓப்படியாலையா? சரி, நீ நாடகத்தை வேற மாதிரி காட்டிடுவல. அடியாய் ஓப்படியா, உன்னை மாமா கூப்பிடாரா? ஓ அப்படியா? ஏண்டி கூப்பிட்டா? நல்லா இருக்கியா? ஓ அப்படியாலாம் இல்ல, அவர் ஓப்படியான்னு சொன்னா என்ன காரணம் கேளு. என்ன காரணம் அப்படி சொல்றாரு? ஒரு புருஷனுக்கு நம்ம 2 பேரும் வாக்கப்பட்டிருக்கோம்னு அவர் சொல்ல வர்றாரு. அதுக்கு பேர் ஓப்படியான சொல்லுவாங்க. ஓப்படியானாவே அப்படித்தான் சக்காலத்தையும் சொல்லுவாங்க. அல்ல ஓப்படியான்னு ஒரு சில சக்காலத்தின்பாங்க, ஒரு ஓப்படியான்பாங்க. சரி சரி, நல்லா இருக்கியா? ஏண்டி ஒரு மாதிரி சோகமாவே இருக்க? ஏப்பா உனக்கு இவளை கட்டி வைக்கவா? இல்ல உனக்கு இவளை கட்டி வைக்கவா? இவளை கட்டிக்கிறீங்களா? என்னைய நீ கட்டிக்கணும்னு நினைக்காத. உக்க மக்கா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ சத்தியமா கொலக்கேசில வருவேன். கரண்ட் கால் நரம்பு இழுத்து செத்துவேன். இழுத்துக்கணும், விட்டு 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 அப்படியே இழுத்துற கரண்ட் அடிச்ச மாதிரி. ஒரு மயிரும் பண்ண முடியாது. வேணா விளக்கணை கொண்டு வா. அம்மா கொடுமா, அம்மா கொடுமா.